அனைவருக்கும் வணக்கம். கம்பம் செராஸ்பாறு மலை விநாயகர் ஆலயத்திலிருந்து குருக்கள் செல்வ கணேஷ் மற்றும் ரமேஷ். அதாவது இந்த சிவன் கோவிலுடைய இங்கே இருக்கக்கூடிய சுவாமி மலை பூதலிங்கேஸ்வரர் சுவாமியுடைய திருநாமம். அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இவர் இங்கே இருக்கக்கூடிய இந்த சுவாமியானவர் முழுக்க முழுக்க பாதரசம், அதாவது மெர்க்குரியால் செய்யப்பட்டவர். பாதரசத்தால் கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோ பாதரசத்தில் செய்யப்பட்ட ஒரே லிங்கம் ப்ளஸ் ஆவுடையும் பாதரசம் தான். இதில் இப்போ இன்னொரு சிறப்பு, சிவ ஆலயங்கள் மலை மேல் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. என்ன சிறப்புன்னா, உதாரணமாக பார்த்தோம்னு வச்சுக்கிங்களேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச சதுரகிரி மலை, எல்லாருக்கும் தெரிஞ்ச வெள்ளியங்கிரி மலை, எல்லாருக்கும் தெரிஞ்ச பர்வதமலை, இந்த 3 இடத்துல தான் மலை மேலே சிவன் குடிகொண்டிருக்கிறார். இந்த 3 இடத்துல மலை மேல் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு, மலை மேல் இருக்கக்கூடிய சிவனை தரிசிப்பதற்கு 18 சித்தர்களும் 48,000 ரிஷிமார்களும் 30 முக்கோடி தேவர்களும் இந்திராணி சமேத இந்திரனும் மலை மேல் இருக்கக்கூடிய சிவாலயத்திலே தரிசனம் செய்வார்கள். இன்னொரு மலை மேல் இருக்கக்கூடிய சிவாலயம் ஒன்று இருக்குது, 2 இருக்குது. திருச்சியில் இருக்கக்கூடிய தாயுமானவர், அதே சமயம் திருச்சியில் இருக்கக்கூடிய திரு எறும்பீஸ்வரர் சுவாமி, திருவரம்பூரில் இருக்கக்கூடியது. இதெல்லாம் தனி சிறப்பு. இன்னைக்கும் அந்த தாயுமானவராக இருக்கட்டும், நம்ம சதுரகிரியாக இருக்கட்டும், இல்லை பர்வதமலையாக இருக்கட்டும், வெள்ளியங்கிரி மலையாக இருக்கட்டும், இல்லை திருவரம்பூரில் இருக்கக்கூடிய எறும்பீஸ்வரராக இருக்கட்டும், இவங்க எல்லாரையும் இந்த சுவாமிகளை தேவர்கள் வழிபடுறாங்க, சித்தர்கள் வழிபடுறாங்க, வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். சதுரகிரிக்கு போனால் சித்தர்களை பார்க்கலாம், வெள்ளியங்கிரி போனால் சித்தர்களை பார்க்கலாம். இப்படி அவங்களுடைய தரிசனம் கிடைக்கும். சிவன் மேலே உண்மையான பக்தி கொண்டு எவர் ஒருவர் போகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக எம்பெருமானுடைய தரிசனம், எம்பெருமானுடைய அனுக்கிரகம் மூலம் சித்தர்களுடைய தரிசனம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இன்னைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க திடீர்னு மொபைலில் வீடியோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுத்து அனுப்புகிறாங்க. இப்படிப்பட்ட இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா மலை மேலே தான் சுவாமி குடிகொண்டிருக்கிறார் பாதரச லிங்கமாக. நமக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, பாதரச லிங்கம் அப்படின்னா உலகம் முழுவதுமே மொத்தமாக கணக்கெடுத்தால் மொத்தமாக இருக்கக்கூடிய பாதரச லிங்கம் 4 லிங்கம். இன்னொன்று முருகப்பெருமான், நவபாஷணமாக முருகப்பெருமானை போகர், அதாவது 18 சித்தர்களில் ஒருவரான போக மகரிஷி செஞ்சு வச்சிருக்கிறாரு. அதில் ஒரு பாகமாக இருக்கக்கூடியது பாதரசம். பாதரசத்தில் லிங்கம் கட்டி வச்சிருக்கக்கூடிய இந்த சிவாலயமானது மலேசியாவிலே இதுதான் முதல் சிவாலயம். மலேசியா மட்டும் இல்லை, தமிழ்நாடு, இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டை தவிர்த்து வெளிநாடுகளில், அயல் நாடுகளில் பாதரச லிங்கம் இருக்குது அப்படின்னா அது இந்த ஒரு மலேசியாவில் மட்டும்தான், அதுவும் இந்த ஒரு ஆலயம் மட்டும்தான். பாதரச லிங்கத்தை நம்ம வழிபடும் பொழுது நமக்கு வேண்டிய அனைத்துமே வரமாக சுவாமி கொடுப்பார். இந்த பாதரச லிங்கத்தோட ஒரு சிறப்பு, இங்கு சித்தர்கள் முதல் தேவர்கள் வரை, அது மட்டும் இல்லாமல் 84 லட்சம் ஜீவராசிகள் இருப்பதாக சித்தர்கள் தனது ஓலை சுவடிகளிலே குறிப்பிடுகிறார்கள். அந்த 84 லட்சம் ஜீவராசிகளும் வழிபடக்கூடிய தலம். அதற்கு உதாரணமாக இங்கு நாகம் கணவன் மனைவியாக, நாகராஜாவும் நாகராணியும் கணவன் மனைவியாக இந்த தலத்திலே சுவாமியை இன்னும் தரிசனம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான போட்டோ வீடியோ ஆதாரங்கள் இதோட நம்ம இதுக்கு அடுத்து இன்னொரு இதில் அதை நம்ம இணைச்சு போடுவோம், அதையும் பாருங்க. இன்னொரு சிறப்பு, அப்படிப்பட்ட மற்ற அனைத்து நம்ம அது மட்டும்தான் கண்ணால் பார்க்க முடியும். மற்ற தேவர்கள் வர்றது நமக்கு தெரியாது, சித்தர்கள் வர்றது நமக்கு தெரியாது, மற்ற ஜீவராசிகள் வழிபடுறது நமக்கு தெரியாது. எப்போவுமே சுவாமியுடைய திருமேனியில் 10 நாளைக்கு ஒரு முறை, மாதத்துக்கு 3 முறை அல்லது 2 முறை எறும்பு கூட்டமாக சுவாமி மேலே ஏறி அப்படி இறங்குறத நம்ம கண்கூட பார்க்கலாம். அது பக்தர்கள் வர்றவர்கள் தெரியும். என்ன அப்படின்னா, திருவரம்பூரில் எறும்புகளுக்காக தேவர்கள் அனைவரும் எறும்பு உருவம் கொண்டு எம்பெருமானை தரிசனம் செய்ததாக புராணம். அதற்காக சுவாமி செவிசாய்த்து அவர்களுடைய குறையை கேட்டார் அப்படிங்கிறது புராணம். அதற்காகவே என்ன செய்யறதுன்னா, சுவாமி அங்கே திருவரம்பூரில் இருக்கக்கூடிய எறும்பீஸ்வரர் ஒரு அப்படி லேச சதுரகிரியில் எப்படி சுவாமி சாஞ்சிருப்பாரோ அதே மாதிரி சாஞ்சிருப்பார். இங்கே நம்ம பாதரச லிங்கம் அதே மாதிரியான அந்த மாதத்தில் ஓரிரு முறை நடக்கக்கூடிய அந்த எறும்பு மேலே மொத்தமாக எல்லா வரிசையாக சாரசாரையாக மேலே ஏறி சுவாமி கிட்ட தன்னுடைய பிரார்த்தனைகள் சொல்லி மறுபடியும் அப்படியே கீழே இறங்குற அந்த திருக்காட்சியை, அந்த அற்புதமான ஒரு காட்சிகளை நாம் கண்டுகளிக்கலாம். பாதரச லிங்கத்தை மனமுருக எவர் ஒருவர் பிரார்த்தனை செய்கிறார்களோ, பாதரசத்து லிங்கத்தின் அருகே அமர்ந்து எவர் ஒருவர் தியானம் செய்கிறார்களோ அவர் முழுவதுமாக கைலாய தேகம் கொண்டவர், அவர் கைலாயத்திலே சென்று சிவபெருமானை வழிபட்ட பலன் உண்டு என்று அகஸ்தியர் தன்னுடைய
பரிபூரணம் 1200 அப்படிங்கக்கூடிய ஓலை சுவடியிலே ரொம்ப தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார். இன்னும் மற்ற விவரங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்களில் எம்பெருமானுடைய திருப்புகழையும் எம்பெருமானுடைய பெரும்பையும் அவர் நமக்கு அளிக்கக்கூடிய ஒரு வரங்களையும் அவரால் நமக்கு கிடைக்கக்கூடிய கீர்த்தி புகழ் அனைத்தும் அடுத்தடுத்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம்.